ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோருமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மனதார நம்புகிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைபட போகிற சத்தியம் உள்ள உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை முழுவதுமாய் அந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களோடு பேசுங்க. ஹல்லேலூயா. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறட்டும். தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி நமக்கு பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய கர்த்தருக்கு நாம் வல்லமையையும் மகிமையையும் ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டும். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே தெளிவாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை பாடும் பொழுது, அவருடைய மகிமையும் வல்லமையையும் நாம் உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு அலங்காரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும். தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நம்மிடம் வைத்து கொண்டே நாம் அவருக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்துவது அது விருதாவாகிவிடும். தேவ பிள்ளைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு சரீர பலன் சமாதானம் கொடுக்கிற அந்த கர்த்தரின் சத்தம் எப்படிப்பட்ட வல்லமையுடையது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஆமென். நம்முடைய கர்த்தருடைய சத்தம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள சத்தம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வல்லமையுடைய சத்தத்தை உடையவரை நாம் என்றென்றைக்கும் துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த சத்தம் நம்முடைய சரீரத்தை பலன் அடைய செய்கிறது. தேவ பிள்ளைகளே, நம் சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் கூட அந்த கர்த்தரின் சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த பலவீனம் மாறிவிடும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரமே பாருங்களேன், சில நேரங்களில் நமக்கு பாரமாகி பலனற்று போகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இருந்து அந்த சூழ்நிலை அவர் மகிமையினால் உங்களுடைய சரீரத்திலே தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். அதை நீங்க விசுவாசிக்க போறீங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த அலங்காரத்துடனே அந்த கர்த்தரின் நாமத்துக்குரிய மகிமையை நீங்க அவருக்கு செலுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய சரீர பலனை கொடுப்பதோடு மட்டுமல்ல, சமாதானம் அருளி அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. எங்களோடு கூட நீங்க தெளிவா இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. உங்க சத்தம் வல்லமை உள்ளது. நாங்கள் உமக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும் பொழுது
பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளும் பொழுது எங்கள் சரீரத்தை நீங்க பலனடைய செய்ய போறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை நீங்க எடுத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.